So 10th economics, NIS, lesson number 24, consumer awareness. ஸோ கன்சியூமர் முதல்ல கன்சியூமர்னா என்ன, யார்? கன்சியூமர்னாக்கா ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறவங்கன்னா கன்சியூமர். அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய உரிமைகள் இருக்குது. அதாவது அவங்க காசு கொடுத்து தான் வாங்குகிறாங்க, எதுவுமே ஃப்ரீயாக வாங்க கிடையாது. ஸோ காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. அந்த காசு கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூபிளான குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டு அவங்களுக்கு கிடைக்கணும், நியாயமான விலையில் கிடைக்கணும், ஸோ கரெக்டான டைமில் கிடைக்கணும். ஸோ இதெல்லாமே தான் ஒரு கன்சியூமர் ரைட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் லெசனில், கன்சியூமர் அவேர்னஸ் அப்படின்ட்டு. ஸோ 24.1 சம் டெஃபினிஷன்ஸ், ஒரு சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஹூ இஸ் அ கன்சியூமர்? ஒரு கன்சியூமர்னால் யார்? டு பிகின் வித், let us know the definition of a consumer. A consumer is the buyer of goods and services. The user of goods and services with the permission of the buyer is also treated as a consumer. But a person is not a consumer if he or she purchases goods and services for resale purpose. ஸோ ஒரு கன்சியூமர்னால் யார் முதல்ல அப்படின்னா, ஒரு கன்சியூமர் பார்த்திங்கனாக்கா ஒரு பொருளை வாங்குறவங்க, பொருளையோ இல்லை ஒரு சர்வீஸையோ வாங்குறவங்க தான் கன்சியூமர். இந்த கூட்ஸ், இந்த பொருளும் சர்வீஸும் பார்த்திங்கனாக்கா அவங்க பையரோட பர்மிஷனோட தான் வாங்குவாங்க, அவங்களுக்கு தான் கன்சியூமர்னு சொல்கிறது. இங்கே அந்த கன்சியூமர் அந்த கூட்ஸோ சர்வீஸோ வாங்கிட்டு அது மறுபடியும் அவங்க விற்க முடியாது, விற்றாங்கனாக்கா அவங்க கன்சியூமர் கிடையாது. ஸோ அவங்க சொந்த யூஸுக்கு, பர்சனல் யூஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணுறது தான் கன்சியூமர். சரி, இப்போ இங்கே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் என்ன? வாட் ஆர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்? கூட்ஸ் ஆர் தோஸ் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் மேனுஃபேக்சர்ட் ஆர் ப்ரொடியூஸ் அண்ட் சோல்டு டு கன்சியூமர் த்ரூ ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலர்ஸ். Service means service of any descriptions which is made available to a potential user with respect to the provision of facility in the connection with bank, finance, insurance, transport, supplies and electricals or other energy, housing, constructions, water supply, health, entertainment, amusement, etc. It does not include any services rendering free of charge or under a contract of personal service. ஸோ இந்த இடத்துல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் என்னென்னா, ஒரு பொருள், எந்த ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணி அது கன்சியூமருக்கு விற்கப்படுதோ அது வந்து கூட்ஸு. இது வந்து ஹோல்சேலர்லாலேயும் ரீட்டெயிலர்லாலேயும் விற்கப்படும். சர்வீஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன்பே சொன்னாக்கா அது ஒரு சர்வீஸ், யாரோ ஒரு கம்பெனிக்காரன் அது சர்வீஸ் கொடுக்குறான். ஸோ அதுதான் ஃபோன் சர்வீஸ், அப்படி நெட்வொர்க் சர்வீஸ் அப்படின்னு வருது. அதோட பேங்கிங் போனோன்னாக்கா அவங்க சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க, அவங்க எந்த பொருளும் விற்கல, அவங்க சர்வீஸ் தான் விற்கிறாங்க. ஃபினான்ஸு இங்கே சர்வீஸ் தான் விற்கிறாங்க, இன்சூரன்ஸ் அவங்க சர்வீஸ் தான் விற்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் அவங்க சர்வீஸ் தான் விற்கிறாங்க. ஸோ இதுதான் கூட்ஸுக்கும் சர்வீஸுக்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கன்சியூமர் அவேர்னஸ். கன்சியூமர் அவேர்னஸ்னாக்கா கன்சியூமருக்கு எந்தெந்த வகையில் விழிப்புணர்வு இருக்கணும், அவேர்னஸ் இருக்கணும்னாக்கா, டு the knowledge of the product purchased by the consumer in terms of quality. For example, a consumer should know whether the product is good for health or not, whether the product is free or of creating any environment hazard or not. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் குவாலிட்டி ஆனதா, அது உங்கள் உடம்புக்கு நல்லதா, இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். இந்த ப்ராடக்ட் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவேர்னஸ் இருக்கணும். The education about the various types of hazards and problems associated with the marketing of product. For example, one way of marketing of a product is advertisement through newspapers, televisions, etc. Consumers should have proper education about the bad effects of the advertisements. They must also verify the content of the advertisements. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி வந்து நோயே வந்திருக்கு இந்த உலகத்தில். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாமே முக்கால்வாசி பொய் தான் இருக்கும், உண்மை வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை காட்டுவாங்க, டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் வே அட்வர்டைஸ்மெண்ட்னாக்கா நியூஸ் பேப்பர், டெலிவிஷனில் காட்டுறதுலாம் ஒன் வே அட்வர்டைஸ்மெண்ட். அதில் அந்த பொருள் பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்காது, ஜஸ்ட் அந்த பொருள் மட்டும் பார்த்து காட்டுவாங்க, செலிப்ரிட்டியை வச்சு காட்டுவாங்க. நம்ம அந்த செலிப்ரிட்டி மேலே இருக்கிற ஒரு பைத்தியத்தில் வந்து நம்ம அந்த பொருளை வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக தான் அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குது. அதனால செலிபிரிட்டிஸை அட்வர்டைஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க.
அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு நிறைய எல்லா சோப்பு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சோப்பு இல்லாட்டி நம்ம பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுற லிக்விட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கார்ட்டூனில் ஒன்று காட்டுவாங்க. அதாவது எல்லா பாக்டீரியாஸும் போகுன்னு சொல்லுவாங்க. அது 99.99 அப்படிம்பாங்க. மீதி 1 அதாவது 0.1 பாக்டீரியாஸ் இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அப்போனே பார்த்தீங்கன்னாக்கா 99.99 பாக்டீரியா போகுதாங்கிறதே டவுட்டு தான். அது யாரும் இது வரைக்கும் கேள்வி கேட்டதும் இல்லை, அதை பற்றி யாரும் யோசிச்சதில்லை. ஏன்னா மக்களுக்கு அவங்கவுங்க வேலையே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாறக்கூடாது. எது கரெக்டான அட்வர்டைஸ்மெண்ட், எது தப்பான அட்வர்டைஸ்மெண்ட், மிஸ்லீட் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். The knowledge about consumer rights. This means that first, the consumer must know that he or she has the right to get the right kind of product. Secondly, if the product is found out to be faulty in some manner, the consumer should have knowledge of claiming compensation as per the law of the land. So consumer rights, ஸோ நுகர்வோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நுகர்வோர் கோர்ட் அப்படின்ட்டுலாம் இருக்குது, நீதிமன்றம்லாம் இருக்குது. ஸோ இந்த நுகர்வோர்னாக்கா கன்சியூமர், அவங்களுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரைட்ஸை பற்றி கன்சியூமருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஒரு ப்ராடக்ட் சரியில்லைனாக்கா அந்த ப்ராடக்ட் ஃபால்ட்டாக இருக்குனாக்கா அது கன்சியூமர் வந்து எங்கே போய் அதை கிளைம் பண்ணணும், ரீஃபண்ட் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Knowledge about consumers' own responsibility. This implies that consumers should not indulge in the wasteful of unnecessary consumption. ஸோ ஒரு கன்சியூமருக்கு முதல்ல என்ன ஒரு அறிவு இருக்குன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தான் வாங்கணும், தேவையில்லாத விஷயத்தை வாங்கக்கூடாது. இது அறிவுன்னு சொல்லலாம், அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது, ஆஃபரில் கிடைக்குதுன்னு தேவையில்லாத விஷயத்துலேயே வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வேஸ்ட்டாக போகுது. ஸோ இந்த அவேர்னஸும் இருக்கணும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 24.2 Need for consumer awareness. The market today is flooded with very large number as well as varieties of goods and services. The number of producers and final sellers of the commodities have also increased many folds. So it has become very difficult to know as to who is a genuine producer or seller. It is practically not possible for consumers to personally come in contact with the producer or seller. Moreover, in the age of advanced information technology, the physical distance between consumer and producer or sellers has also increased. Since consumer can get their commodity at the doorstep by booking orders over telephones or through internet, etc. Similarly, from among large varieties of commodities, it has become very difficult to know as to which one is genuine. People think that product which has appeared in some advertisement must be good, or producers whose name is known through advertisements must be selling their right products. But this may not be true always. Much information deliberately hidden in certain advertisement to mislead the consumers. Right. இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குட்ஸை நீங்கள் பார்க்கலாம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு பார்க்கலாம். எக்கச்சக்கமான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க ஒரு கமாடிட்டி விற்கிறதுக்கு. இது பார்த்திங்கனாக்கா நிறைய லெவலில் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஜென்யூனான ப்ராடக்ட்டு வந்து ஒரு ஜென்யூனான ப்ராடக்டாக இல்லை ஒரு ஜென்யூனான செல்லராக விற்கிறவங்க வந்து கரெக்டான ஆளாக இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி கன்சியூமர் பார்த்திங்கனாக்கா பர்சனலி வந்து ஒரு ப்ரொடியூசரையும் செல்லரையும் காண்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, காண்டாக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்க நம்ம ஆன்லைனில் எங்கேயோ இருக்க பொருளை வந்து நம்ம வாங்குகிறோம். யார் விற்றா, அந்த ப்ரொடியூசர் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாத நம்ம வாங்கிடுறோம். அது குவாலிட்டி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு கேப் ஆகிடுச்சு கன்சியூமருக்கும் செல்லருக்கும் நடுவில். அப்புறம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் வந்து ஒரு ஜென்யூனான கமாடிட்டியான்னு கேட்டிங்கனாக்கா டவுட்டு தான். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஜென்யூனான கமாடிட்டி கிடைக்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவங்க ப்ரொடியூசர்ஸும் தெரிஞ்சுக்க முடியறதில்ல, அது கரெக்டான ப்ரைஸு கரெக்டான ப்ராடக்டான்னு கூட தெரிஞ்சுக்க முடியல. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் முக்கால்வாசி நீங்கள் மிஸ்லீடு தான் பண்ணுது. மிஸ்லீட்னாக்கா இல்லாத விஷயத்தை தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
Next, in case of packed food products and medicine, there is an expiry date which implies that the particular product must be consumed before that date or not at all after the date. This information is very important because it involves in the health of the consumer. Sometimes it so happens that either such information is provided or the seller deliberately did not give the information since the consumer did not ask for it or notice the inscriptions written on the product. ஸோ இந்த நீங்கள் எந்த ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, சாப்பாடு பொருள் வாங்கினாலும் சரி, மெடிசன் வாங்கினாலும் சரி, அந்த எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட்டில் வர, ஆஃபரில் வர ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸ்பைரி டேட்டே இருக்காது, அதெல்லாம் அழிச்சிருப்பாங்க. இப்போ என்ன புதுசாக ஒரு ட்ரெண்டு வந்துட்டுருக்கு, அது என்னென்னாக்கா அதை அழிக்கிறது இல்லை, அது மேலே ரீப்ரிண்ட் அவங்களே பண்ணிக்கிறாங்க, விற்கிறவங்களே பண்ணிக்கிறாங்க அந்த எக்ஸ்பைரி டேட்டை மாற்றி போட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்சூமருக்கு தெரியுதா? தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் மெனி டைம்ஸ் தட் the consumer buy goods and services without taking the bill or the seller does not provide the bill. This is done to avoid paying tax on the product to the government. Such a tax is called as VAT. This type of tax pays the product selling. But in order to attract the consumer, the selling product at the lower price, the seller deducts the tax, so does not provide the bill. Just because the price is less, consumer also does not bother for ask the bill. Such practice creates two serious problems. One, the government is deprived the tax revenue, and two, the consumers may suffer the products comes to the faulty and she cannot return the products the complaint. Okay, இப்போ இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ டேக்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா விஏடி அப்படின்னு வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருந்துச்சு, அதனால அந்த இடத்துல வந்து நான் படிக்க ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு வந்துச்சு. ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ சில இடத்துல நீங்கள் எல்லா பொருள் வாங்குறது பில் வாங்குறீங்களா, ரெசிப்ட் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். நம்ம எல்லா பொருளுக்கும் பில் வாங்குறது இல்லை, ரெசிப்ட் வாங்குறது இல்லை. ஏன்னா ஒன்று அந்த கடைக்காரங்க என்றைக்கும் தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்கன்னா அவங்க அந்த பில்லு போட்டாக்கா கவர்மெண்ட்டு டேக்ஸ் கட்டணும். ஸோ அந்த டேக்ஸை வந்து அவங்க லாபமாக மாற்றுறதுக்காக, சொல்லப்போனால் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்காக, கவர்மெண்ட்டை ஏமாற்றுறதுக்காக அவங்க பில்லு ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. அதேட்டம் நாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு விலை கம்மியாக கிடைக்குது, இந்த டேக்ஸ் போடாத பொருள் எல்லாமே விலை கம்மியாக கொடுப்பான். ஒன்று நமக்கு விலை கம்மியாக கிடைக்குது, என்னமோ அந்த விற்கிறவன் வந்து நம்ம மேலே ரொம்ப நல்லது பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு நாம் விலை கம்மியாக இருக்கிறது வாங்கிடுவோம். ஆனால் நம்ம பில்லு வாங்காமல் போனால் நமக்கு அந்த பொருள் டேமேஜ் ஆனால் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அது கன்சியூமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதனால என்ன ஆகுதுன்னா நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான டேக்ஸ் கிடைக்கிறதில்ல, ரெவன்யூ கிடைக்கிறதில்ல. இதனால நம்ம நாடோட எக்கனாமி க்ரோத் ஆகிறதில்ல. Another major issue is that the consumer are not united. Producers have become stronger and organized because there are producers and trade association to protect the interests, but the buyers are still weak and unorganized. As a result, the buyers are duped and deceived quite often. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையாக கூட என்னென்னா நம்ம கன்சியூமர் இப்போ ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அதே வட்டம் பார்த்திங்கனாக்கா ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் இருக்குது. இவங்களாம் கூட்டமாக இருக்காங்க. இவங்க எது பண்ணாலும் ஒருத்தவங்க பொறுத்து தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அது திருட்டுத்தனம் பண்ணாலும் சரி, ஏமாத்தினாலும் சரி, அதுவும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம பையர்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கனாக்கா பைத்தியக்காரங்க. ஏன்னா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது, நம்ம அன்ஆர்கனைஸ்டாக இருக்கோம். பையர்ஸ்க்குன்னு ஒரு அசோசியேஷன் கிடையாது, கன்சியூமர் ரைட்ஸ் தான் இருக்காங்க. கன்சியூமர் அசோசியேஷன் இருக்கான்னாக்கா அந்த எத்தனை பேர் இருக்காங்க ஆக்டிவாங்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கிறது கூட தெரியாது யாருக்குமே. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ப்ரொடியூசர்ஸும் மேனுஃபேக்சரர்ஸும் என்ன பண்ணுறாங்கனாக்கா ட்ரேடர்ஸும் அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Because of the above arguments, it is very important for a consumer to protect themselves from the unfair trade practices of the traders and service providers. They need to be aware of their rights as consumers are used them promptly. ஸோ மேலே கொடுத்துருக்க இத்தனை விஷயங்கள். இப்போ இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் நீங்கள் போடும்போது அந்த கவர் இந்த கவரேஜ் இருக்கும்பாங்க. ஆனால் ஏதாவது நடந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா
அது இந்த கவரேஜெல்லாம் இந்த நீங்கள் எடுத்துருக்க பாலிசியில் வராது, அது எங்களுக்கு தெரியாது, இது ரிஜெக்டடு அப்படி இப்படின்லாம் சொல்கிற முக்கால்வாசி கம்பெனிஸ் அதுதான் சொல்லுவாங்க. ஏன் எல்லா கம்பெனிஸும் அதுதான் சொல்கிறாங்க. அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸும் அப்படி தான். ஸோ முக்கால்வாசி பேர் தொழில் பண்ணுறதே மக்களை ஏமாற்றுறதுக்கு தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து நம்ம மொபைல் சர்வீஸ் ஆகட்டும், இப்போ சிம்மில் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி தான் பெரிய லெவலில் இதாக இருக்குது, ப்ரைவேட் கம்பெனிஸு. ஆனால் கவர்மெண்ட் கம்பெனி பிஎஸ்என்எல் இருக்குது, அது வந்து வளர்த்த மாட்டேங்கிறா, அது இன்னும் 5G கூட வரல. ஸோ 4G எல்லா இடத்துலையும் இருக்கிறதுல, டவரே எல்லா இடத்துக்கு இருக்கிறதுல இப்போ கேட்டால் கவர்மெண்ட்டு இதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா 2 ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனாக்கா 6 மாதத்துக்கு கூட விலையை ஏற்றிட்டே இருக்காங்க, 20% ஏற்றிட்டே இருக்காங்க. இதை கேட்குறதுக்கு எந்த ஒரு கன்சியூமர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை தெரிஞ்சாலும் நமக்கு எதுக்குற இந்த வேலை, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்து போயிடுறாங்க. இதுதான் கன்சியூமரோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதே அவங்க வந்து ட்ரேடர்ஸாக இருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, அவங்க எல்லாமே கூட்டாளியாக இருந்துட்டு ஒருத்தவங்க கூட்டு சேர்ந்துட்டு மக்களை ஏமாத்துறாங்க. இதை கவர்மெண்ட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஸோ கன்சியூமர்ஸ் தான் காப்பாற்ற முடியும், கவர்மெண்ட் கூட காப்பாற்ற முடியாது. இதுக்காக தான் இந்த கன்சியூமர் வந்து அவங்களோட ரைட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. It should be noted that consumer awareness is not just only about consumer rights. It is a well-known fact that many consumers around the world will be indulged in the mindless and wasteful consumption because of their money power. This has divided the society into rich consumer and poor. Similarly, many consumers are also not bothered about the safe disposal and waste after consumption is over with cause of environment pollution. By agreeing to pay a lower price for the product without asking for a bill, many consumers indirectly help the sellers to avoid paying the tax and the government. Hence, there is also need for consumer awareness to educate the consumer about the responsibilities. ஸோ இந்த இடத்துல இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கனாக்கா, கன்சியூமர் அவேர்னஸ் இருந்தால் மட்டும் போதாது, அவங்க ரைட்ஸ் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அது எப்படி வந்து அது யூஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் தெரியணும். முதல்ல இந்த உலக லெவலில் பார்த்திங்கனாக்கா நம்ம வீடை சுற்றி பார்த்தோம்னாக்கா வேஸ்ட்டான யூஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ் தான், யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வாங்கி வச்சுருப்போம். ஏன்னா இந்த விற்கிறவங்க பொறுத்து, விற்கிறவங்கள பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஆஃபரை பார்த்து நம்ம எக்ஸஸாக வாங்கி வச்சு அது வேஸ்ட் தான் பண்ணுவோம். இன்னொன்று கன்சியூமர்ஸ்க்கு வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணுற பொருளை டிஸ்போஸ் பண்ணுறங்கிற அவேர்னஸ் கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டில், மினரல் வாட்டர் பாட்டில் நீங்கள் வாங்குறீங்க, அதை வாங்கி எங்கே டிஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாக்கா நாம் ரோட்டில் தான் தூக்கி போடுறோம். இது ஒரு நல்ல விஷயமானு பார்த்தாக்கா இதோட ஒரு மோசமான விஷயம் எதுவும் கிடையாது. அந்த அவேர்னஸ் கூட ஒரு காமன் சென்ஸ் கூட ஒரு கன்சியூமருக்கு கிடையாது. இதை வந்து யாரும் கேட்குறதும் கிடையாது, இதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கம்மியான விலையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பில் இல்லாமல் கொடுக்கறதுனால நாட்டுக்கு டேக்ஸ் வந்து விற்கிறவங்க செல்லர்ஸ் வந்து ஏமாத்துறாங்க கவர்மெண்ட்டை. இதுக்கு நாம தான் காரணமாக இருப்போம். யார்? கன்சியூமர்ஸ் தான் காரணமாக இருக்கும். ஸோ கன்சியூமர்ஸ் தான் பாஸ், அவங்க கையில் தான் எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் கன்சியூமர் தெரியாமல் தன் தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வாங்கி ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ கன்சியூமர்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூமர்ஸ் ஆல்சோ நீட் to act more responsibility and join hands with government. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு. அந்த ஸ்டெப்ஸு வந்து கன்சியூமர்ஸும் கவர்மெண்ட்டோட சேர்ந்து கைகோர்த்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 24.3 கன்சியூமர் ரெட்ரஸல் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ கன்சியூமர் ரெட்ரஸல் சிஸ்டம்னா கன்சியூமருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அது எப்படி எங்கே சரி பண்ணுறது அப்படின்ட்டு. There is legal and administrative machinery working in the field of consumer education in our country. This is important for you to understand it. Consumer redressal system is a system under which the consumer can file a complaint in a consumer court and demand justice when they are cheated by the sellers or manufacturers of the commodity or service they buy. It comprises of the laws to protect the interest of the consumer and the institution to enforce the law to uphold consumer rights. Thanks to government, we have consumer laws made through legislation in our country with a special focus on consumer education. The purpose is to help the people understand their rights and responsibilities as consumers and redress their grievance. There are also existence of institutions in the form of government departments and consumer courts
to deal with the grievance and affected consumer. Let us discuss them below. Right. ஸோ இப்போ இத்தனை பேர் ஏமாத்துறாங்க கன்சியூமரும் பொறுப்பாக இல்லாமல் இருக்காங்க. இதுக்கு என்னென்னாக்கா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஸ்டெப்பு, அதாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா இப்போ கன்சியூமருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாக்கா கவர்மெண்ட் கிட்ட வந்து இவங்க கன்சியூமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு ஏற்ற நியாயத்தை வந்து அவங்க வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு வியாபாரி வந்து பொருள் விற்கும் போது இந்த கன்சியூமரை ஏமாற்றிட்டாங்க, பில்லு கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க, இல்லை எக்ஸ்பைரியான பொருளை கொடுத்துட்டாங்க, இல்லை டிஃபெக்டான பொருள் கொடுத்துட்டாங்க, இல்லை அந்த டிஃபெக்டான பொருள் வந்து சேஞ்ச் பண்ணாமல் கொடுக்குறாங்க, ரீஃபண்ட் பண்ணாமல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் கன்சியூமர்ஸ்கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த தன்னை பாதுகாத்துக்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டு வந்து கன்சியூமர் ரைட்ஸ்க்காகவே அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கன்சியூமர் கோர்ட்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான லாஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா சட்டங்கள்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எஜுகேஷன், நீங்கள் டிவிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா கன்சியூமர் அவேர்னஸ்க்குன்ட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே காட்டுவாங்க. ஸோ ஸ்மோக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காட்டுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க கன்சியூமர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு. அதாட்டம் ஏதாவது கடைக்காரங்க ஏமாத்தினாங்க, இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க, சப்போஸ் ஜிஎஸ்டி குறைக்கிறது அவங்க சரியாக குறைக்காமல் அதே பழைய விலையில் கொடுத்தாங்கனாக்கா நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அப்படி எல்லாமே கவர்மெண்ட்டு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் சட்டங்கள் இருக்குது. நீங்கள் இந்த கன்சியூமர்ஸ் கரெக்டாக அது வந்து ஃபாலோ பண்ணாங்கனாக்கா அவங்க பொறுப்பை உணர்ந்து, அவங்களோட ரைட்ஸை உணர்ந்து, அந்த மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாமே ஒவ்வொன்றா கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுத்து ஸ்டெப் எடுத்தாங்கனாக்கா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த கன்சியூமர் கோர்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில், இவங்க மூலமாக இந்த கன்சியூமருக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா இதை வந்து இது பண்ணிட்டுருக்காங்க, அப்ளை பண்ணி அந்த தப்பு பண்ணவங்கள தண்டிச்சிட்ருக்காங்க, காம்பன்சேஷனும் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய படம் எல்லாமே பார்த்திங்கனாக்கா எக்ஸாம்பிளில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம இந்த படம் எடுத்திங்கன்னாவே டிராஃபிக் ராமசாமின்னு ஒரு படம் இருக்குது, அதை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சியூமர் கிரீவன்ஸ் பற்றி தான் வரும். ஸோ அதை பாருங்கள், அது ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்திங்கனாக்கா என்னென்ன மாதிரி ரூல்ஸ், அதாவது என்னென்ன மாதிரி ஹெல்ப் கவர்மெண்ட் நமக்கு இந்த கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன்னு, அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் டீல் வித் இது கன்சியூமர் கிரீவன்ஸு, அதாவது கன்சியூமரோட கம்ப்ளைண்ட்டை எப்படி வந்து இவங்க டீல் பண்ணுறாங்க, அப்புறம் ரெட்ரஸல் மெக்கானிசம்